வணக்கம். தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள். இந்த மரக்கன்று வளர்க்குறதுக்கு நான் சுமார் ஒரு 3 வருஷ காலமாக இந்த ஊராட்சியில் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கன்றுகளை வளர்த்து கொண்டு இருக்கிறேன். இந்த பாருங்கள், இந்த பழத்தோட்டத்தை வளர்க்குறதுக்கு 3 வருஷமாக வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன். 3 வருஷமாக வளர்த்துக்கிட்டு இருந்த பொழுது பிரசண்ட் இருக்கிற பதவி இருக்கிற வரைக்கும் எனக்கு பிரசண்ட் ஊதியம் கொடுத்தாரு. பிரசண்ட் பதவி முடிஞ்ச உடனே தனி அலுவலருக்கு போன உடனே எனக்கு 11 மாதமாக சம்பளமே கொடுக்கல. அதனால் நான் அதிகமாக இந்த என்னுடைய கூலி வேலையாவது பார்த்து நம்ம பழப்பு நடத்துவோங்கிறதுனால நான் ஒவ்வொரு நேரம் இந்த மாடாடு இந்த ஆளுகளை மரங்கள் மட்டையில் மாடாட்டுக்கு வெட்டிட்டு போகாமல் பாதுகாத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அவருக்கு பாதுகாவலால் தான் இங்கே இருக்கிறேன். இந்த கன்றுகளை இவ்வளவு தூரம் வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாங்கன்றுகளை எந்த அளவுக்கு வளர்த்து வர்றேன்னு பாருங்கள். இப்போ இடையில என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபாரஸ்ட் நீங்கள் வைக்கணும்னு சொல்லி கன்று வளர்க்க வந்தாங்க. அதுக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம். ஐயா, கொஞ்சோண்டு தான் இடம் இருக்குது, இதில் நீங்கள் வளர்க்க வரையில அப்படின்னு கேட்டான். இல்லை, கண்ணை வளர்த்து அள்ளிட்டு போயிடுவாங்க 6 மாதத்தில் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு அதுக்கு ஊரில் சம்மதிச்சு சரின்னு சொல்லி விட்டுருக்குறேன். இப்போ மரம் வச்சு பெரிய மரம், மாமரம், அது ஏலம் எடுத்துருக்கிறேன் நான். இப்போ அந்த மாமரத்தை இந்த கிளாருக்கு என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாமரம் இருக்கக்கூடாதுன்ட்டு இந்த மேலே உள்ள மரத்தை அப்படியே மொட்டை அடிக்க சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு இந்த ஒரு பெரிய மரத்தை வெட்டியிருக்காரு. அதையும் உங்களுக்கு வீடியோ அனுப்புகிறேன் பாருங்கள். இந்த கன்று வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறான். ஒரு கன்று வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவான் ஒருத்தன். அந்த கண்ணை வளர்க்குறதுக்கு ஒரு மாங்கன்னை, அந்த வளர்த்த கண்ணை அத்தை பெரிய மரத்தை இவர் வெட்ட சொல்லியிருக்காருன்னா இந்த கிளாருக்கு என்ன அதிகாரம் இருக்குது? அப்போ அவர் எப்படி வெட்ட சொல்லலாம்? இது உடனே நடவடிக்கை எடுக்கணும். இல்லைனாக்கா நாங்கள் பொதுமக்கள் என்ன ஒன்று கேட்டிங்கன்னா, நாங்கள் இந்த பொதுமக்கள் எங்கள் ஊராட்சியில் உள்ள பழத்தோட்ட மரத்தை வெட்டினதுக்கு நான் அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் உடனே எடுக்கணும்னா நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். தயவு செய்து சொல்கிறேன், மாவட்ட ஐயா அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். இதை பிடிஓ கிட்ட உடனே நீங்கள் சொல்லி இந்த மாமரத்துகளை வெட்டக்கூடாது. பாரசிட்டு கன்று வளர்க்குறது கீழே, கன்று வளர்க்குற கீழே மேலே என்ன பண்ணுது மரம், அந்த மரத்தை எந்த அளவுக்கு காய்க்கிற மரத்தை வெட்டியிருக்காருன்னு நீங்களே இந்த வீடியோ அனுப்புகிறேன் உங்களுக்கு. அதை நீங்களே பாருங்கள். இந்த கன்று வளர்க்குறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன். எனக்கு ஒரு 11 மாதமாக அவங்க எந்த சம்பளமும் கொடுக்கல. நான் 3 வருஷமாக பிரசிடண்ட்டுக்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு இந்த பாதுகாவலராக இந்த கன்றுகளை போட்டு தண்ணி ஊற்றி ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துக்கிட்டு வர்றேன். இங்கே பாருங்கள், இந்த மாமரத்தை பெரிய மரத்தை இந்த அளவுக்கு வெட்ட சொல்லியிருக்காரு கிளாருக்கு. அவர் மேலே சரியானபடி நடவடிக்கை எடுக்கணும். மரத்தை வெட்டக்கூடாது. காய்க்கிற மரத்தை பழத்தோட்டமானது நான் உருவாக்கிக்கிட்டு இருக்கிறேன். அந்த மரத்தை வெட்டக்கூடாது. கிளாருக்கு மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்.